أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز இந்த வசனங்களின் பொருள், அவனே எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு அவர்கள் இதற்கு முன்னர் தெளிவான வழிகேட்டில் இருந்தபோதிலும் அவனது கட்டளைகளை படித்து காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் நுட்பமான அறிவையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு தூதரை அவர்களிலிருந்தே அனுப்பினான். மேலும் இதுவரை அவர்களுடன் சேராத மற்றவர்களுக்கிடையிலும் அவரை எழுப்புவான். அவன் வல்லமை மிக்கவனும் நுண்ணறிவுள்ளவனுமாவான். மார்ச் 23 ஜமாஅத்தே அஹ்மதியாவில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தினமாக அறியப்படுகின்றது. நேற்று மார்ச் 23 நாளாக இருந்தது. நாம் நற்பாகியசாலிகளாவோம். நம்மை அல்லாஹு தாலா தனது வாக்குறுதி மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னறிவிப்புக்கு ஏற்ப அனுப்பப்பட்ட காலத்தின் இமாமாகிய மசீஹே மவுத் மற்றும் மஹ்தியே மஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நல் வாய்ப்பை வழங்கியுள்ளான். மார்ச் 23, 1889 அன்று லூதியானாவில் அன்னார் களப்பற்ற மக்களிடம் முதல் பையத் வாங்கினார்கள். இவ்வாறாக களப்பற்ற மக்களின் ஒரு ஜமாஅத் நிலைநாட்டப்பட்டது. நான் ஓதி காண்பித்த அதிகாரம் அல் ஜுமுஆவின் வசனங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஓர் உண்மை அடியாரின் வருகை பற்றியும் மேலும் அவர்கள் மூலமாக ஒரு ஜமாஅத் நிலைநாட்டப்படுவதன் தகவலும் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகை பற்றிய திருக்குரானின் வேறு சில வசனங்களும் உள்ளன. அது தவிர நபி மொழிகளிலும் வரவிருக்கின்ற மசீஹே மவுத் மற்றும் மஹ்தியே மஹூத் பற்றிய முன்னறிவிப்புகள் உள்ளன. இப்போது நான் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வார்த்தையில் அதிகாரம் அல் ஜுமுஆவின் இந்த வசனங்களின் விளக்கத்தையும் மேலும் வரக்கூடியவரின் காலத்தின் அடையாளத்தை பற்றி கூறப்பட்டவற்றையும் மேலும் பல்வேறு முன்னறிவிப்புகளையும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதம் என்னவாக இருந்தது என்பது பற்றியும் சுருக்கமாக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வார்த்தைகளில் எடுத்துரைப்பேன். இந்த வசனத்தின் விளக்க உரையில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனத்தின் பொருள் உண்மையில் யாதெனில் மக்கள் அறிவு மற்றும் ஞானத்தை விட்டு விலகியவர்களாகவும் ஆன்மா பரிபூரணம் பெறும். மேலும் மனித ஆன்மாக்கள் செயல் ரீதியான மற்றும் அறிவு ரீதியான முழுமைத்துவத்தை அடையச் செய்யும் மார்க்கத்தின் நுட்பமான ஞானங்கள் முற்றிலும் தொலைந்துவிட்டிருந்தன. ஆன்மாவின் சீர்திருத்தத்திற்கான அனைத்து வழிவகைகளும் முடிவடைந்திருந்தன. மேலும் மக்கள் இருளில் மூழ்கியிருந்தார்கள். அதாவது இறைவனை விட்டும் அவனது நேரான வழியில் இருந்தும் மிக தொலைவில் சென்று விட்டிருந்தனர். அப்போது இவ்வாறான தருணத்தில் இறைவன் தனது உம்மி ரசூலை அனுப்பினான். மேலும் அந்த ரசூல் அவர்களது ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தினார்.
மேலும் வேதத்தின் ஞானத்தையும் மதிநுட்பத்தையும் அவர்களிடையே நிரப்பினார். அதாவது அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களால் முழுமையான நம்பிக்கையின் தரத்தை அடையச் செய்தார். மேலும் இறைவனை கண்டறிதலின் ஒளியால் அவர்களது உள்ளங்களை ஒளிமயமாக்கினார். பிறகு கூறியுள்ளான், மற்றொரு பிரிவினர் உள்ளனர், அவர்கள் இறுதி காலகட்டத்தில் வெளிப்படுவார்கள். அவர்களும் ஆரம்பத்தில் இருளிலும் வழிகேட்டிலும் இருப்பார்கள். மேலும் அறிவு, ஞானம் மற்றும் நம்பிக்கையை விட்டும் தொலைவில் இருப்பார்கள். அப்போது இறைவன் அவர்களையும் சஹாபாவின் வடிவில் கொண்டு வருவான். அதாவது சஹாபிகள் பார்த்தவை அவர்களுக்கும் காண்பிக்கப்படும். எதுவரை என்றால் அவர்களது உண்மையும் சஹாபிகளின் உண்மை மற்றும் நம்பிக்கையை போன்றே ஆகிவிடும். மேலும் சஹீஹான ஹதீஸிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் விளக்க உரையின் தருணத்தில் சல்மான் ஃபார்சியின் தோளில் கை வைத்து, லவ் கானல் ஈமானு முஅல்லகன் பிஸ்ஸுரையா லநாலுஹு ரஜுலுன் மின் ஃபாரிஸ், அதாவது ஒருவேளை ஈமான் சுரையாவை சென்றடைந்தாலும், அதாவது விண்ணிற்கு சென்றுவிட்டாலும், அப்போதும் ஒரு மனிதன் பாரசீக வம்சத்தை சார்ந்தவர் அதை திரும்ப கொண்டு வருவார். இந்த விஷயம் ஒரு மனிதர் இறுதி காலகட்டத்தில் பாரசீக வம்சத்தைச் சேர்ந்தவர் அவர் பிறப்பார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அவரது காலகட்டத்தை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, குர்ஆன் விண்ணுக்கு உயர்த்தப்பட்டுவிடும். இதுவே வாக்களிக்கப்பட்ட மசீஹின் அந்த காலகட்டமாகும். ஈமான் தொலைந்து விடும்போது குர்ஆன் விண்ணுக்கு உயர்த்தப்பட்டு விடும்போது என்பதன் பொருள் அதன்படி செயல்படுவது முடிவடைந்து விடும் என்பதாகும். அந்த காலகட்டமே மசீஹே மவூதின் வருகைக்கான காலகட்டமாகும். மேலும் இந்த பாரசீக வம்சத்தை சார்ந்த நபர் அவரே ஆவார். அவரது பெயர் மசீஹே மவூத் ஆகும். ஏனென்றால் சிலுவை தாக்குதலை முறிப்பதற்காக வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வரவேண்டியுள்ளது. அந்த தாக்குதல் ஈமான் மீதான தாக்குதலே ஆகும். மேலும் இவ்வனைத்து அடையாளங்களும் சிலுவை தாக்குதலின் காலகட்டத்திலேயே எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் எழுதப்பட்டுள்ளதாவது, இந்த தாக்குதலினால் மக்களுடைய உள்ளத்தில் பெரும் தீய விளைவுகள் ஏற்படும். இந்த தாக்குதலைத்தான் வேறு வார்த்தைகளில் தஜ்ஜாலிய தாக்குதல் என்று அழைப்பர். அடையாளங்களில் இவ்வாறு உள்ளது, இந்த தஜ்ஜாலின் தாக்குதலின் போது பல அறிவியினர்கள் ஏகனான ஈடு இணையற்ற இறைவனை விட்டுவிடுவார்கள். மேலும் பல மக்களின் ஈமானின் நேசம் பலவீனமாகிவிடும். மேலும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் மிகப்பெரிய பணியாக ஈமானை புதுப்பித்தல் இருக்கும். ஏனென்றால் தாக்குதல் ஈமான் மீதே ஏற்பட்டுள்ளது. மேலும் பாரசீக வம்சத்தைச் சேர்ந்தவருடன் தொடர்புடைய ஹதீஸான லவ் கானல் ஈமானு என்பதில் அந்த பாரசீக வம்சத்தை சார்ந்தவர் ஈமானை மீண்டும் நிலைநாட்ட வருவார் என்பது நிரூபணமாகியுள்ளது. ஆக இந்நிலையில் மசீஹே மவூத் மற்றும் பாரசீக வம்சத்தை சார்ந்தவரின் காலகட்டமும் ஒன்றே ஆகும். மேலும் பணியும் ஒன்றே ஆகும், அதாவது ஈமானை மீண்டும் நிலைநாட்டுதலாகும். எனவே உறுதியாக மசீஹே மவுத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பாரசீக வம்சத்தை சார்ந்தவர் ஆவார் என்பது நிரூபணமாகின்றது. மேலும் வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்ற இந்த வசனம் அவரது ஜமாஅத்திற்காகவே வந்துள்ளது. இந்த வசனத்தின் பொருளாவது, கடும் இருளுக்கு பிறகு நேர்வழி மற்றும் ஹிக்மத்தை பெறுபவர்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்கள் மற்றும் அருள்களை காண்பவர்கள் இரண்டு பிரிவினர்கள் மட்டுமே ஆவர். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபிகள் ஆவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகைக்கு முன்பு கடும் இருளில் மூழ்கியிருந்தார்கள். மேலும் அதற்கு பிறகு இறைவனது அருளால் அவர்கள் நபித்துவ காலத்தை பெற்றார்கள். மேலும் அற்புதங்களை தங்களது கண்களால் கண்டார்கள். மேலும் முன்னறிவிப்புகளை கண்டார்கள். மேலும் நம்பிக்கையானது அவர்களிடையே எப்படிப்பட்டதொரு மாறுதலை உருவாக்கியது என்றால், அவர்கள் ஓர் ஆன்மா மட்டுமே இருப்பது போல் ஆகிவிட்டார்கள். மேற்குறிப்பிட்ட வசனத்தில் சஹாபாவை ஒத்த மற்றொரு பிரிவினர் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் கூட்டத்தினர் ஆவர். ஏனென்றால் இந்த கூட்டத்தினரும் சஹாபிகளைப் போன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களை கண்டவர்கள் ஆவர். மேலும் இருள் மற்றும் வழிகேட்டிற்கு பிறகு நேர்வழி பெற்றவர்கள் ஆவர். மேலும் ஆஹரீன மின்ஹும் என்ற வசனத்திற்கு இந்த கூட்டத்தினருக்கு மின்ஹும் என்ற அருளால், அதாவது சஹாபிகளை போன்றிருக்கும் அருளில் பங்கு வழங்கப்பட்டது. இது இந்த விஷயத்தின்பால் சுட்டிக்காட்டுகின்றது. அதாவது எவ்வாறு சஹாபா ரதியல்லாஹு அன்ஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களை கண்டார்களோ, மேலும் முன்னறிவிப்புகளை கண்டார்களோ, அவ்வாறே அவர்களும் காண்பார்கள். மேலும் இடைப்பட்ட காலகட்டத்திற்கு இந்த அருளில் முற்றிலும் பங்கு கிடைக்காது. இவ்வாறாக இன்றைய நாட்களில் இவ்வாறே நடந்துள்ளது. 1300 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களின் கதவுகள் திறந்துவிட்டன. மேலும் மக்கள் தங்களுடைய கண்களால் கண்டார்கள்.
ஹதீஸ் தொகுப்பாகிய தாரே குத்னி மற்றும் ஃபத்தாவா இப்னு ஹஜரில் குறிப்பிடப்பட்டுள்ள ரமலானில் சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழ்ந்தன. அதாவது சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் ரமலானில் நிகழ்ந்தது. மேலும் இது ஹதீஸில் குறிப்பிட்ட வகையில் நிகழ்ந்தது. அதே போன்று சந்திர கிரகணம் தனது கிரகணத்தின் இரவுகளில் முதல் இரவிலும், சூரிய கிரகணம் தனது கிரகணத்தின் நாட்களில் இடைப்பட்ட நாளிலும் நிகழ்ந்தேறியது. அப்படிப்பட்ட நேரத்தில் மஹதியாக வாதிக்கின்ற நபர் இருந்திருந்தார். மேலும் இச்சூழ்நிலை வானமும் பூமியும் உருவான நாளிலிருந்து ஒருபோதும் நிகழவில்லை. ஏனென்றால் தற்போது வரை எந்த ஒரு மனிதரும் இப்படிப்பட்டதோர் உதாரணத்தை வரலாற்றின் பக்கங்களில் நிரூபித்து காட்ட முடியவில்லை. இவ்வாறு நிகழ்ந்தது என்று எவரும் வரலாற்றில் இருந்து நிரூபிக்க முடியாது. ஆக இது மக்கள் தங்களது கண்களால் கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஓர் அற்புதமாகும். ரூஸ் சீனின் என்ற வால் நட்சத்திரமும் மஹதி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தில் தோன்றும் என கூறப்பட்டிருந்தது. அந்த நட்சத்திரம் வெளிப்பட்டதை ஆயிரக்கணக்கானோர் பார்த்தனர். அவ்வாறே ஜாவாவின் நெருப்பையும் லட்சக்கணக்கானோர் கண்டனர். அவ்வாறே பிளேக் நோய் பரவியதும் ஹஜ் தடை செய்யப்பட்டதையும் அனைவரும் கண்கூடாக பார்த்துவிட்டனர். நாட்டில் ரயில்கள் தயாராவதும் ஒட்டகங்கள் பயணங்களுக்காக உபயோகமற்று போவதும் ஆகிய இவை அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்களாகும். அக்காலத்தில் சஹாபா பெருமக்கள் கண்ட அற்புதங்களைப் போலவே இவை இக்காலகட்டத்தில் அற்புதங்களாகவே பார்க்கப்படுகின்றன. இதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த இறுதி கூட்டத்தினரை மின்ஹும் அவர்களில் என்ற சொல்லை கொண்டு அழைக்கின்றான். இவ்வாறு அற்புதங்களை பார்ப்பதில் இவர்களும் அந்த சஹாபாவுக்கு ஒப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்பது இறைவனின் நோக்கமாகும். கடந்த 1300 ஆண்டு காலகட்டத்தில் இப்படியொரு நுபுவத்தின் வழியிலான காலத்தை யார் பெற்றார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நமது ஜமாஅத் உருவாக்கப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் பல்வேறு காரணங்களால் இந்த ஜமாஅத்திற்கு சஹாபா ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களுடன் ஒப்புமை இருக்கின்றது. அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்கின்றனர். அன்று சஹாபா எவ்வாறு பார்த்தார்களோ அவ்வாறு இன்றும் பார்க்கின்றனர். அந்த சஹாபா கண்டது போன்று இவர்களும் இறைவனின் அடையாளங்களையும் புத்தம் புதிய இறையுதவிகளையும் கண்டு ஒளியில் நம்பிக்கையில் உறுதிப்பாடும் அடைகின்றனர். சஹாபா அனுபவித்ததை போன்று இவர்களும் இறைவனின் வழியில் மக்களின் ஏளனம், கேலி, சாபம் மற்றும் மனதை புண்ணாக்கும் பல்வேறு பழிச்சொற்கள், ஏச்சு பேச்சுக்கள், உறவுகளை முறித்தல் போன்ற எண்ணற்ற துயரங்களை அனுபவிக்கின்றனர். இன்றும் இதே நிலைதான் நீடிக்கின்றது. அவர்கள் இறைவனின் வெளிப்படையான அடையாளங்களையும் இறைவனின் உதவிகளையும் நுட்பமான அறிவின் போதனையால் சஹாபா பெற்றது போன்ற தூய வாழ்வை பெற்று கொண்டிருக்கின்றனர். இதற்கு இன்னும் ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. இவர்களில் பல பேர் சஹாபா அழுததை போன்று தொழுகைகளில் அழுகின்றனர். தங்களது சிரம்பணியும் இடங்களை கண்ணீரால் நனைக்கின்றனர். சஹாபா இல்ஹாம்கள் பெற்றதை போன்று இவர்களிலும் பலர் உண்மையான கனவுகளை பெறுகின்றனர். இறைவனின் இல்ஹாம்களை பெறுகின்றனர். சஹாபா இறை வழியில் செலவு செய்ததை போல் இவர்களில் பல பேர் தம் கடின உழைப்பினால் சம்பாதித்த செல்வங்களை இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகவே நமது இயக்கத்திற்காக செலவு செய்கின்றனர். இவர்களில் இன்னும் பலரை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் சஹாபா வாழ்ந்ததை போன்று தம் மரணத்தை நினைத்து உள்ளத்தால் மிருதுவானவர்களாகவும் உண்மையான இறையச்சத்தை மேற்கொள்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அது இறைவனின் கூட்டமாகவும் அதனை இறைவனே வளர்த்து கொண்டிருக்கின்றான். தினந்தோறும் அவர்களின் உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றான். அவர்களின் நெஞ்சங்களை நம்பிக்கையின் நுட்பமான ஞானத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றான். சஹாபாவை ஈர்த்தது போன்று இறை அடையாளங்களின் மூலம் இவர்களையும் தன் பக்கம் ஈர்க்கின்றான். ஆஹரீன மின்ஹும் லம்மா எல்ஹக்கு பிஹிம் என்பதன் விளக்கத்திற்கு பொருத்தமான அனைத்து அடையாளங்களும் இந்த ஜமாஅத்தில் காணப்படுகின்றது. இறைவனின் கூற்று ஒரு நாள் நிறைவேறியே தீர வேண்டியது அவசியமாக இருந்ததும் இதற்கு ஒரு காரணமாகும். ஆஹரீன மின்ஹும் என்ற வசனத்தில் இன்னொன்றும் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மஹ்தியின் பண்புகளை குறித்து அவர் என்னுடன் ஒப்புமை உடையவராக இருப்பார் என்றார்கள். அவ்வாறே வாக்களிக்கப்பட்ட மசீஹின் இந்த ஜமாஅத் சஹாபாவை போன்று இருப்பதைப் போல இந்த ஜமாஅத்தின் இமாம் நிழல் வடிவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒப்புமையுடையவராக இருப்பார். இவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 2 வகையில் ஒப்புமை இருக்கும். ஹஸரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஓர் ஒப்புமை இருப்பதன் காரணமாக அவர் மசீஹ் என்று அழைக்கப்படுவார். இரண்டாவது ஒப்புமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பதால் அவர் மஹ்தி என்று அழைக்கப்படுவார். இந்த இரகசியத்தை சுட்டி காட்டுவதற்காகவே அவரது உடலின்
ஒரு பாகம் இஸ்ரவேலின் சாயலிலும் இன்னொரு பாகம் அரேபிய சாயலிலும் இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. தௌராத்தின் போதனைகள் மற்றும் அதன் முன்னறிவிப்புகள் மற்றும் அற்புதங்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டிருந்தது. யுனானிய சிந்தனைகளின் அடிப்படையில் இறைவனை படைப்பினங்களில் ஒன்றாகவும் தான் விரும்புவதை சுயமாக ஏதும் செய்ய முடியாத ஒன்றாகவும் கருதினர். அதாவது இறைவன் சாதாரணமான படைப்பினத்தை போன்றவன் என்றும் எல்லா சக்திகளும் உடையவன் இல்லை என்றும் கருதினார்கள். மேலும் நபிமார்கள் தோன்றுவதையும் ஏளனமாக கருதினார்கள். எனவே ஹசரத் மூசாவுக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின் ஹசரத் ஈசாவை அனுப்புவதால் மூசாவின் நுபுவத்தின் சிறப்பு மற்றும் நபிமார்களின் வருகையின் உண்மைத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்ட புதிய சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதே இறைவனின் திட்டமாக இருந்தது. மேலும் புதிய உதவிகள் மற்றும் இறைவனின் சாட்சிகள் மூலமாக மூசாவின் கட்டடத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பினான். அதே போன்று இந்த சமுதாயத்திற்கும் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அனுப்பப்பட்டுள்ளார். ஐரோப்பாவின் தத்துவ ஞானிகள் மற்றும் தஜ்ஜாலியத் இஸ்லாத்தின் மீது பல்வேறு தாக்குதல் தொடுத்துள்ளனர். மேலும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தையும் முன்னறிவிப்பையும் அற்புதங்களையும் மறுக்கின்றனர். திருக்குரானின் போதனைகளின் மீது ஆட்சேபனை செய்துள்ளனர். மேலும் இஸ்லாத்தின் அருள்கள் மற்றும் ஒளிகளை ஏளனமாக பார்க்கின்றனர். இவை அனைத்தும் தாக்குதல்களையும் முறியடிப்பதுதான் இமாம் மஹதியை அனுப்பியதன் அவர்களது வருகையின் நோக்கமும் ஆகும். மேலும் முஹம்மது ஆயிரம் சலாம் அவர் மேல் உண்டாவதாக அவர்களின் நபித்துவத்தின் உண்மைத்தன்மைக்கு ஒரு புதிய சாட்சி மற்றும் உதவி வழங்கிய சத்தியத்தை தேடுபவர்களுக்கு பிரகாசமளிப்பதற்காக இந்த மசீகை அனுப்பினான். பராஹினே அஹ்மதியாவில் இன்றிலிருந்து 70 ஆண்டுகள் முன்னதாக ஒரு இல்ஹாம் இது தொடர்பாக இறங்கியது எழுதப்பட்டுள்ளது. இறைவனின் அந்த இல்ஹாம் லட்சக்கணக்கான மக்களிடையே அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த இல்ஹாம் இதுவாகும்: பஹுவாம் கிஹ் வக்த் து நஸ்தீக் ரசீத் வபாயே முஹம்மதியான் பர்மினார் புலந்த் தர் முஹ்கம் இஃப்தாத். ஹசரத் மசீம் அலி இஸ்லாம் அவர்களே இதன் விளக்கத்துடன் மொழியாக்கத்தை கூறுகிறார்கள். அது யாதெனில், தற்போது வெளிப்படுத்து, மேலும் புறப்படு, உனது நேரம் அருகில் வந்துவிட்டது. மேலும் முஹம்மதின் பள்ளத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நேரம் வருகின்றது. முஹம்மதின் பள்ளத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அதாவது மற்றுமொரு வலுவான உயர்ந்த மினாராவின் மீது முஸ்லிம்களுடைய பாதம் படும். பிறகு கூறினார்கள், புனிதர் முஹம்மது முஸ்தபா நபிமார்களின் தலைவராவார். இறைவன் உனது அனைத்து பணிகளையும் சீராக்குவான். மேலும் உன்னுடைய அனைத்து எண்ணங்களையும் உனக்கு வழங்குவான். படைகளின் ரப் உன் பக்கம் கவனம் செலுத்துவான். இந்த அடையாளத்தின் நோக்கம் யாதெனில், திருக்குரான் எனது வேதமாகும், மேலும் என்னுடைய வாய் வார்த்தைகளாகும். மேலும் நன்கு சிந்தியுங்கள், என்னுடைய அடையாளங்களை குறித்து என்ன நோக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அன்னாருக்கு இல்ஹாமின் வடிவில் அல்லாஹ் தாலா இதனை கூறுகிறார்கள், தற்போது நான் எடுத்து கூறிவிட்டேன். இந்த நோக்கத்திற்காகவே, அதாவது பொய்ப்படுத்தப்பட்ட நிலையில் புதிய அடையாளங்களுடன் தௌராத்தினை உண்மைப்படுத்துவதற்காக ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். மேலும் இந்த நோக்கத்திற்காகவே இறைவன் என்னை அனுப்பினான். புதிய அடையாளங்களுடன் திருக்குரானின் உண்மைத்தன்மை அலட்சிய பேர்வழிகள் மீது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. இதன்பாலே இறை இல்ஹாமின் சுட்டிக்காட்டல் உள்ளது. பாயே முஹம்மதியான் பர்மினார் புலந்தர் முஹ்கம் இப்தாத். மேலும் இதே சுட்டிக்காட்டல் இந்த இரண்டாவது இல்ஹாமில் பராஹினே அஹ்மதியாவில் உள்ளது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் லி துந்திர கௌமம் மா உந்திர ஆபாவுஹும் வல தஸ்தபீன சபீலில் முஜ்ரிமீன் குல் இன்னி உமிர்து வ அன அவ்வலல் முஃமினீன். கருணையாளனாகிய இறைவன், அதாவது ரஹ்மானாகிய இறைவன் உனக்கு திருக்குரானை கற்பித்து இருக்கின்றார். நீ அந்த மக்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக. அவர்களது பாட்டனார்கள் அச்சுறுத்தப்படவில்லை. மேலும் குற்றவாளிகளின் வழி திறந்துவிட வேண்டும் என்பதற்காக. குற்றவாளிகளின் வழி திறந்துவிட வேண்டும் என்பதன் பொருள் குற்றவாளிகளின் மீது இறைவனுடைய ஆதாரம் முழுமையடைய வேண்டும் என்பதாகும். கூறினார்கள், நான் இறைவன் தரப்பிலிருந்து நியமிக்கப்பட்டுள்ளேன், மேலும் நான் நம்பிக்கையாளர்களின் முதன்மையானவனாவேன் என்று கூறுகிறார்கள். ஹசரத் ஈசா நபியுல்லாவாக இருந்து தௌராத்தை உண்மைப்படுத்த வந்தார். அவர்களுக்கு முன் உமது சாட்சியங்கள் என்ன அந்தஸ்தை கொண்டிருக்கின்றன? அன்னார் அல்லாஹ்வின் நபி ஆவார்கள். அல்லாஹு தாலா நபியாக ஆக்கி அனுப்பினான். தௌராத்தை உண்மைப்படுத்துவதற்காக வருகை தந்தார்கள். நீர் எவ்வாறு எந்த அந்தஸ்துடன் குரானின் சாட்சியத்திற்காக வருகை தந்துள்ளீர் என்று எவரேனும் கூறினார்கள், இவ்விடத்திலும் புதிதாக உண்மைப்படுத்துவதற்காக ஒரு நபி வேண்டியிருந்தது. இந்த சாட்சியம் என்ன எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறார்கள்.
இவ்விடத்திலும் புதிதாக உண்மைப்படுத்துவதற்கு ஏதோ நபிதான் வரவேண்டியிருந்தது. இந்த மக்கள் கூறுகிறார்கள். ஆகவே இதற்கான பதிலாவது இஸ்லாத்தில் இந்த நபித்துவத்தின் வாயில் மூடப்பட்டுள்ளது என்று கங்கணம் கட்டுகிறார்கள். அதாவது சுதந்திரமான ஷரியத்துடன் வரக்கூடிய நபித்துவம். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வ ஹாத்தமுன் நபியீன். ஆனால் அல்லாஹ்வின் ரசூலாகவும் ஹாத்தமுன் நபியீனாகவும் இருக்கின்றார்கள். மேலும் ஹதீஸில் லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி இல்லை என்று வந்துள்ளது. இவற்றின் மூலம் ஹசரத் மசீம் அல் இஸ்லாம் அவர்களின் மரணம் உறுதியாக நிரூபணமாகிவிட்டது. எனவே அவர்கள் மீண்டும் இவ்வுலகிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்ப்பு வீணானதாகும். குர்ஆனும் கூறுகின்றது, ஹதீஸும் கூறுகிறது, மசீஹ் அவர்களின் மரணம் நிகழ்ந்துவிட்டது என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. எனவே மசீஹ் மீண்டும் வருவார் என்ற எதிர்பார்ப்பு முற்றிலும் தவறானது. வேறு ஒரு புதிய நபியோ பழைய நபியோ வருவார் என்றால் கூறுகிறார்கள், எவரேனும் புதிய நபியோ பழைய நபியோ வருவாரே என்றால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுல் அம்பியாவாக எவ்வாறு ஆக முடியும்? அதாவது அன்னாருடைய ஹத்மே நுபுவத்திலிருந்து வெளியேறி வர வேண்டும். ஆம், வஹி வலாயத் இறைவனோடு உரையாடுதல் என்ற வாசல் அடைக்கப்படவில்லை. இதன் பொருள் என்னவென்றால், புதிய அடையாளங்களுடன் உண்மை மார்க்கத்திற்கு சான்று பகிர்தல் என்ற அர்த்தத்தில் உண்மையான மார்க்கத்திற்கு சாட்சி கூறுவது. இந்த அடையாளம் இறைவனுடைய அடையாளமாக, அது நபியின் மூலமாக வெளிப்பட்டாலும் வலியின் மூலமாக வெளிப்பட்டாலும் அவை அனைத்தும் ஒரே தரத்தை கொண்டதாகும். ஏனென்றால் அனுப்பக்கூடியவன் ஒருவனே ஆவான். எந்த அடையாளம் அல்லாஹு தாலாவுடைய அடையாளமாக இருக்கின்றதோ அது நபியின் மூலமாக வெளிப்பட்டாலும் இறை நேசரின் மூலமாக வெளிப்பட்டாலும் அவை அனைத்தும் ஒரே தரத்தை உடையதாகும். ஏனென்றால் அனுப்புகின்றவன் ஒருவனே ஆவான் என்ற இவ்வாறான எண்ணம் உண்மையில் அறிவீனமும் மடமையும் ஆகும். அல்லாஹு தாலா நபியின் கையால் மேலும் நபியின் மூலமாக ஏதேனும் வானத்தின் உதவி புரியும் போது அது ஆற்றல் மற்றும் கம்பீரத்தில் மேலானதாக இருக்கின்றது. மேலும் இறை நேசரின் மூலமாக அந்த உதவிகள் வருகின்றன எனில் அது ஆற்றல் மற்றும் கம்பீரத்தில் குறைந்ததாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் சில அடையாளங்கள் இஸ்லாத்தின் உதவிக்காக எவ்வாறு வெளிப்படுகின்றது என்றால் அந்த தருணத்தில் எந்த நபியும் இருப்பதில்லை, எந்த இறைநேசரும் இருப்பதில்லை. உதாரணமாக அஸ்ஹாபில் ஃபீல் அளிக்கப்பட்ட அடையாளம் வெளிப்பட்டது. கூறுகிறார்கள், இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். இது இந்த கூற்றுக்கான பதிலாகும். நீங்கள் கூறுகின்றீர்கள் நபியாக அல்ல, எனவே நடைபெற முடியாது. நபி இல்லை என்றாலும் வலி என்ற இறை நேசராலும் நடைபெற முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வழி இல்லை என்றாலும் அப்போதும் அல்லாஹ் அடையாளங்களை காண்பிக்கின்றான். எவ்வாறு அஸ்ஹாபில் ஃபீல் அடையாளம் காண்பிக்கப்பட்டது. கூறுகிறார்கள், இறை நேசரின் கராமத்துக்கள் நபியை பின்பற்றிய அடையாளங்களாக இருக்கின்றன என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். எந்த நபியை அவர் பின்பற்றுகிறாரோ அவருடைய அடையாளங்களாகும். கராமத் என்பதும் அடையாளமாகியது எனில் அடையாளங்களில் பாகுபாடு காண்பது நம்பிக்கை கொண்டோரின் வேலை அல்ல. இவை மட்டுமின்றி சஹீஹான ஹதீஸிலிருந்து நிரூபணமாகின்றது, முஹத்திஸாக உள்ளவர் நபிமார்கள் மற்றும் ரசூல்களை போன்று இறைவனால் அனுப்பப்பட்டவர்களில் இணைந்து விடுகிறார்கள். இதை தவிர இந்த ஆதாரமும் இருக்கின்றது. முஹத்தஸ் எவரோ அவர் நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களுடன் இணைந்தவராவார். புகாரியில் வருகின்றது, வமா அர்சல்னா மிர் ரசூல் வலா நபி வலா முஹத்திஸ் என்பதின் ஹதீஸை கவனமாக படியுங்கள். மேலும் இதே போன்று மற்றொரு ஹதீஸில் வருகின்றது, உலமாஇ உம்மத்தி க அம்பியாயி பனி இஸ்ராயில். கூறுகிறார்கள், சூஃபியாக்களும் தமது ஆன்மீக காட்சியின் மூலமாக இந்த நபிமொழிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள். அதாவது அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து ஒப்புதலை பெற்றிருக்கின்றார்கள். இதனையும் நினைவில் கொள்ளுங்கள். முஸ்லிமில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அவர்களுக்கு நபி என்ற சொல் வந்திருக்கின்றது. இதனையும் நினைவில் கொள்ளுங்கள். அவர் நபி இல்லை என்று கூறுகின்றீர்கள். ஒன்று, முன்னால் வந்த இறை நேசரின் ஆதாரம் தரப்பட்டது. இரண்டாவது, வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அவர்களுக்காக நபி என்ற சொல் நபி மொழியில் வந்துவிட்டது, அதாவது கண்ணியத்துடனும் இஸ்தியாராவாகவும். இதன் காரணமாகவே பராஹீனே அஹ்மதியாவிலும் இவ்வாறான சொற்கள் இறைவன் புறமிருந்து எனக்காக வந்துள்ளன. இது இல்ஹாமாகும். ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா. இந்த இடத்தில் ரசூல் என்பதன் பொருள் இந்த அடியானே ஆவேன், அதாவது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு பாருங்கள், பராஹீனே அஹ்மதியாவில் இந்த இல்ஹாம் ஜரியுல்லாஹி ஃபி ஹுலலில் அம்பியா என்று உள்ளது. இதன் பொருள் இறைவனின் தூதர் நபிமார்களின் ஆடையில் உள்ளார் என்பதாகும். நபியாக இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதுவே ஹதீஸிலும் வருகின்றது, எனக்கும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் நான் நபியாவேன் என்று.
இந்த இல்ஹாமில் எனது பெயர் ரசூல் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது, மேலும் நபி என்றும் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எந்த மனிதருக்கு இறைவன் தாமே இந்த பெயரை வைத்திருக்கின்றானோ அவரை பொதுமக்களில் ஒருவராக நினைப்பது மிக பெரிய அறியாமையாகும். மேலும் இறைவனுடைய அடையாளங்களின் சான்றுகள் எவ்வகையிலும் பலவீனமானதாக ஆக முடியாது. அது நபியின் மூலமாக வெளிப்பட்டாலும் அல்லது முஹத்திஸ் மூலமாக வெளிப்பட்டாலும் சரியே. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் மேலும் அன்னாருடைய அருளின் ஒரு பிரதிபிம்பத்தை உருவாக்கி தமது சான்றின் சாட்சியை தாமே தருகின்றது. மேலும் இறை நேசருக்கு இலவச பெயர் கிடைக்கப் பெறுகின்றது. இதுவே உண்மையாகும். உண்மை என்னவென்றால் எந்த அடையாளங்கள் வெளிப்படுகின்றனவோ அவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைக்காக வெளிப்படுகின்றன. வலி என்ற பெயர் அல்லது யாருடைய பெயரில் யார் வந்தாலும் எவரின் மூலமாக நடைபெற்றாலும் அவருடைய பெயர் இலவச பெயராக வருகின்றது. கூறுகின்றார்கள், உண்மையில் வலி உண்மையாளராக ஆகுவது அவர் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஜீனத் என்ற அழகை பெறுகின்றார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் இருந்து ஜீனத்தை பெறுவதில்லை. நமது வாதம் தொடர்பாக அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் காலத்தின் தற்போதைய நிலையை பார்த்து மேலும் பூமியை விதவிதமான தீமைகளிலும் வழிகேட்டிலும் நிரம்பியிருப்பதை பார்த்து என்னை உண்மையின் தப்லீக் மற்றும் சீர்திருத்தத்திற்காக அனுப்பியிருக்கின்றான். மேலும் இந்த காலம் எவ்வாறானது என்றால், இந்த உலகில் உள்ள மக்கள் 13வது நூற்றாண்டின் இறுதியிலும் 14வது நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் இருந்தார்கள். அப்போது நான் இந்த கட்டளைக்கு ஏற்ப பொதுமக்களிடம் எழுத்தின் வாயிலாக பிரசுரங்கள் மற்றும் சொற்பொழிவுகள் மூலமாக இந்த அழைப்பை கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் எந்த சீர்திருத்தவாதி இறைவன் புறமிருந்து வர இருந்தாரோ அவர் நானே ஆவேன். எந்த ஈமான் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்ததோ அதனை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும். இறைவனிடமிருந்து ஆற்றலை பெற்று அவனுடைய கரத்தின் ஈர்ப்பின் மூலமாக உலகை சீர்திருத்தி தக்குவா மற்றும் நேர்வழியின் பக்கம் கொண்டு வர வேண்டும். மேலும் அவர்களுடைய கொள்கை ரீதியான செயல் ரீதியான தவறுகளை அகற்றவும். பிறகு சில வருடங்கள் கழிந்த பிறகு இறை வஹியின் மூலமாக எனக்கு விளக்கம் திறக்கப்பட்டது. என்னவென்றால், எந்த மசீஹை எவர் இந்த உம்மத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே வாக்களிக்கப்பட்டவராக இருந்தாரோ, மேலும் அந்த இறுதி மஹதி அவர் இஸ்லாத்தின் வீழ்ச்சியின் போது மற்றும் வழிகேடு பரவி இருக்கின்ற காலத்தில் நேரடியாக இறைவனிடம் ஹிதாயத் பெற்று அந்த வானத்தின் உணவை புதிய வடிவில் மனிதர்களுக்கு முன்பு எடுத்து வைப்பார் என்று இறை தக்தீரில் நிர்ணயிக்கப்பட்டிருந்ததோ அவர் தொடர்பான நற்செய்தி இன்றிலிருந்து 13 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருந்தார்களோ அவர் நானே ஆவேன். இறைவனுடைய உரையாடல் மற்றும் ரஹ்மான் இறைவனின் விழிப்புகளில் இது தொடர்பாக எந்த அளவுக்கு தெளிவான முறையில் தொடர்ச்சியாகவும் வந்தது என்றால் அதில் சந்தேகத்திற்கான இடமே இருக்கவில்லை. ஒவ்வொரு வகியும் எது இறங்கியதோ அது பச்சை மரத்தில் அறையப்பட்ட ஆணியை போன்று உள்ளத்தில் பதிந்துவிட்டது. மேலும் இந்த அனைத்து இறை உரையாடல்களும் எவ்வாறான அசாதாரணமான முன்னறிவிப்புகளால் நிரம்பியிருக்கின்றது என்றால் அவை பகல் வெளிச்சத்தை போன்று நிறைவேறியிருக்கின்றன. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், இவ்வாறான நேரத்தில் இவ்வாறான காலத்தில் இறைவனை அறிந்து கொள்ளும் ஒளி குறைந்து இறுதி ஆயிரத்தில் அநீதி என்ற திசையில் ஆன்மாக்கள் ஒளிந்து விடுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பான்மையான மக்கள் நாத்திக வடிவத்தை பெற்று விடுகிறார்கள். மேலும் பூமி பாவம், கவனமின்மை, வெட்கமின்மை ஆகியவற்றால் நிரம்பி விடுகின்றது. இறைவனுடைய தன்மானம், கம்பீரம் மற்றும் அவனுடைய கண்ணியம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவன் மீண்டும் தனது கரங்களை மக்களின் முன் வெளிப்படுத்த விரும்புகின்றான். ஆக அவனுடைய பழமையான நடைமுறைக்கு ஏற்ப இவ்வாறான நிலைகளையும் அடையாளங்களையும் தன்னிடம் ஒன்று சேர்த்து வைத்திருந்த நமது இந்த காலத்தில் இறைவன் என்னை 14வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஈமானை புதுப்பிப்பதற்கும் இறை ஞானத்தை வழங்குவதற்கும் அனுப்பியிருக்கின்றான். அவனது உதவி மற்றும் அருளினால் எனது கரத்தின் மூலமாக வானத்தின் அடையாளங்கள் வெளிப்படுகின்றன. மேலும் அவனது விருப்பம் எண்ணத்திற்கு ஏற்ப துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. மேலும் மறைவான விஷயங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன. மேலும் திருக்குரானின் ஆலிய ஞானங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன. மேலும் ஷரியத்தின் சிக்கலான விவகாரங்கள் தீர்க்கப்படுகின்றன. எனக்கு கரீம் மற்றும் அசீஸ் இறைவனாகிய அவன் மீது ஆணையாக, எவன் பொய்யின் எதிரியோ மேலும் பொய்யரை அழித்து நாசம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றானோ அவன் மீது ஆணையாக, நான் அவன் புறம் இருந்து வந்திருக்கின்றேன். அவனால் அனுப்பப்பட்டதால் குறித்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். மேலும் அவனுடைய கட்டளையால் எழுந்து நிற்கின்றேன். மேலும் அவன் எனது ஒவ்வொரு அடியிலும் எட்டிலும் என்னுடன் இருக்கின்றான்.
அவன் என்னை வீணாக்குவதில்லை. மேலும் எதுவரை அவன் தமது அனைத்து வேலைகளையும் முழுமைப்படுத்தவில்லையோ, எதற்கான திட்டத்தை அவன் வகுத்திருக்கின்றானோ, எனது ஜமாஅத்தையும் அழிவில் போட மாட்டான். அவன் என்னை 14வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஒளியை நிறைவு செய்வதற்காக அனுப்பியிருக்கின்றான். அவன் எனது உண்மைக்காக ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணத்தை வெளிப்படுத்தினான். மேலும் பூமியில் மிக தெளிவான அடையாளங்களை அதிகமாக காண்பித்திருக்கின்றான். அது உண்மையை விரும்புகின்றவர்களுக்கு போதுமானதாகும். இவ்வாறாக அவன் தனது ஹுஜ்ஜத்தை முழுமைப்படுத்தி இருக்கின்றான். அடுத்து அன்னார் கூறுகிறார்கள், அந்நியர்கள் தரப்பிலிருந்து இந்த ஆட்சேபனை எழுகிறது, நாங்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்ற இந்த வாதத்தை எவ்வாறு ஏற்பது என்று கேள்வி கேட்க அவர்களுக்கு உரிமை உள்ளது. தாங்களின் இந்த வாதத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் நீங்கள்தான் என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? என்ன சான்று உள்ளது? காலத்தின் அடையாளம் உள்ளது, சூழ்நிலைகளும் சாதகமாக உள்ளன, எல்லாம் இருக்கின்றன, அடையாளங்களும் வெளிப்படுகின்றன. ஆனால் அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் நீங்கள்தான் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? அன்னார் கூறுகிறார்கள், இதற்கான பதில் என்னவென்றால், எந்த காலத்தில், எந்த நாட்டில், எந்த பகுதியில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வெளிப்படுவார் என்றால், திருக்குரான் நபிமொழிகளிலிருந்து நிறுவனமாகின்றதே. வாக்களிக்கப்பட்ட மசீஹின் அடையாளமாக குறிப்பிடப்பட்டுள்ள வானம் மற்றும் பூமியின் அழிவின் அடையாளங்கள் வெளிப்படும் என்று எந்த அடையாளங்களை பற்றி கூறப்பட்டுள்ளதோ, எந்த அறிவுகள் மற்றும் ஞானங்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் சிறப்பாக கூறப்பட்டுள்ளதோ, அந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் எண்ணில் எனது காலத்தில் இந்த நாட்டில் ஒன்று சேர்த்து விட்டான். பேரழிவுகளும் நிகழ்கின்றன, நோய்களும் வருகின்றன, நில அதிர்வுகளும் வருகின்றன, வானத்தின் அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. எனது வாதம் உள்ளது, அல்லாஹ் எனது கைகளால் அடையாளங்களையும் வெளிப்படுத்துகிறான். அப்படி இருக்க அது நான் கிடையாது என்று உங்களால் எவ்வாறு கூற முடியும்? இதுவே சான்றாகும். அந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் எண்ணில் எனது காலத்தில் எனது நாட்டில் ஒன்று சேர்த்து விட்டான். அடுத்து அதிகப்படியான மன திருப்திக்காக வானத்தின் உதவிகளை என்னுடன் இணைத்து விட்டான். வானத்து உதவிகளில் அன்னார் கூறியதாவது, வால் நட்சத்திரம் வெளிப்படுதல், சூரிய சந்திர கிரகணம், பிளேக் நோய் பரவுதல், பூகம்பங்கள் தோன்றுதல் போன்ற நிறைய அடையாளங்கள் உள்ளன. ஜமாஅத்திற்கு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு முன்பாக அதனை பற்றிய செய்தியையும் அடையாளங்களையும் இறை ஒத்தாசைகளையும் பற்றி எடுத்து கூறியவாறு அதிகமான விஷயங்களை அன்னார் கூறியுள்ளார்கள். அவர்கள் அதிகமாக புத்தகங்களை இது குறித்து எழுதியுள்ளார்கள். இதனை முன்பும் நான் கூறினேன். ஒரு சில விஷயங்களை மீண்டும் எடுத்து கூறுகின்றேன். அன்னார் கூறுகிறார்கள், ஒரு மகத்தான அடையாளம் என்னவென்றால், இன்றிலிருந்து 23 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட பராஹினே அஹ்மதியாவில் இந்த முன்னறிவிப்பு உள்ளது. அதாவது, இந்த ஜமாஅத்தை அழிக்க மக்கள் முயற்சி செய்வார்கள், மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 130 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. 131வது ஆண்டு எல்லாவித சதி திட்டங்களையும் பயன்படுத்துவார்கள். ஆனால் நான் இந்த ஜமாஅத்தை மேலும் முன்னேறச் செய்வேன். அல்லாஹ் கூறுகின்றான், முழுமையாக்குவேன். அது ஒரு படையாக ஆகிவிடும். கியாமத் வரை அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் உனது பெயரை உலகின் எல்லை வரை பரப்புவேன். அணி அணியாக தொலைதூரங்களிலிருந்து மக்கள் வருவார்கள். எல்லா பக்கங்களிலிருந்தும் பொருளாதார உதவி கிடைக்கும். வீடுகளை விரிவுபடுத்துவீராக. இதற்கான ஏற்பாடு வானத்தில் நடைபெறுகின்றது. இப்போது பாருங்கள், எப்படிப்பட்ட காலத்தில் இந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. அவை இன்று நிறைவேறியுள்ளது. இது இறைவனின் அடையாளங்களாகும். அவற்றை கண்ணுள்ளவர்கள் பார்க்கின்றனர். ஆனால் குருடர்களை பொறுத்தவரை இப்போது வரை எந்த அடையாளமும் வெளிப்படவில்லை. நான் கூறியது போன்று அவற்றை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. சில அடையாளங்களை இங்கு கூறிவிடுகின்றேன். ஞானத்தின் அடையாளங்கள் மற்றும் உதவிகளை பற்றி அன்னார் கூறுகிறார்கள். ஒருமுறை ஒரு இந்து காதியானில் என்னிடம் வந்தார். அவரது பெயர் நினைவில் இல்லை. பிறகு எழுதுகிறார்கள், நினைவுக்கு வந்தது. அவர் பெயர் சுவாமி சுகன் சந்தர் ஆகும். அவர் கூறினார், மார்க்க மகா உற்சவம் என்ற பெயரில் ஒரு ஆன்மீக மாநாடு நடத்த இருக்கின்றேன். தாங்களும் தங்கள் மார்க்கத்தின் சிறப்புகளை பற்றி இந்த மாநாட்டில் படிப்பதற்காக சிறிது கட்டுரை எழுதுங்கள் என்று கூறினார். நான் தயக்கம் காட்டினேன். அவர் மிகவும் வலியுறுத்தி, நீங்கள் அவசியம் எழுத வேண்டும் என கூறினார். நான் எனது சொந்த சக்தியால் எதனையும் எழுத முடியாது என்பதை நான் அறிவேன். இன்னும் சொல்லப்போனால் என்னிடம் எந்த ஆற்றலும் இல்லை. என்னால் இறைவனின் ஓசையின்றி பேச முடியாது. ஆனால் அவனால் காண்பிக்கப்படாமல் எதனையும் என்னால் பார்க்க முடியாது. எனவே நான் இறை சந்நிதியில் அந்த கூட்டத்தில் படிக்கப்படும் அனைத்து சொற்பொழிவுகளின் மீதும் மேலோங்கிவிடக்கூடிய அளவிலான கட்டுரையை எழுத அவன் எனக்கு ஆற்றல் வழங்க வேண்டும் என்று துவா செய்தேன். நான் துவா செய்த பிறகு பார்த்தேன், ஒரு ஆற்றல் எனக்குள் ஊதப்பட்டது. நான் அந்த வானத்தின் ஆற்றலின் ஒரு துடிப்பை எனக்குள் உணர்ந்தேன். அந்நேரம் என்னுடன் இருந்த எனது நண்பர்கள் நன்கறிவார்கள். நானாக அந்த கட்டுரையின் எந்த ஒரு பாகத்தையும் எழுதவில்லை.
பேனாவை இயக்கி மட்டுமே எழுதினேன். எந்த அளவிற்கு வேகத்தோடு எழுதி கொண்டே சென்றேன் என்றால் அதனை பிரதி எடுப்பவருக்கு இவ்வளவு வேகத்தில் பிரதி எடுப்பது கடினமாகிவிட்டது. நான் கட்டுரையை எழுதி முடித்த போது இறைவன் தரப்பிலிருந்து கட்டுரை சிறப்பாக இருந்தது என்ற இறை அறிவிப்பு இறங்கியது. இதன் சுருக்கம் என்னவென்றால், அந்த கட்டுரை கூட்டத்தில் படிக்கப்பட்ட போது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் வேறு ஓர் உலகத்திற்கு சென்று விட்டார்கள். ஒருவித உணர்வுகளை சூழ்ந்திருந்தது. ஒவ்வொருவரின் தரப்பிலிருந்தும் நன்றாக உள்ளது என்ற ஓசை வந்தது. எதுவரை என்றால், அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த சபை தலைவராகிய ஒரு இந்துவின் வாயிலிருந்து, அவரது தலைமையில்தான் இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருந்தது, இந்த கட்டுரை எல்லா கட்டுரைகளை விடவும் சிறப்பானதாக இருந்தது என்று அவரது வாயிலிருந்து வெளிப்பட்டது. சோல் அண்ட் மிலிட்டரி கெசட் இன்று லாகூரிலிருந்து வெளிவரும் ஒரு ஆங்கில பத்திரிகையும் இந்த கட்டுரை சிறப்பானதாக இருந்தது என்று சாட்சியம் அளித்தது. கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான உருது பத்திரிகைகளும் இதே சாட்சியத்தை வழங்கின. ஒரு சில காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களை தவிர எல்லோரும் இந்த கட்டுரை தான் வெற்றி பெற்றது என கூறினார்கள். இன்று வரை இதே சாட்சியத்தை வழங்கக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இன்றும் இக்காலத்திலும் இதனை படித்து மக்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற பெயரில் அது உள்ளது. இவ்வாறாக ஒவ்வொரு பிரிவினரின் சாட்சியமும் ஆங்கில பத்திரிகைகளின் சாட்சியத்தின் அடிப்படை கட்டுரை சிறப்பானதாக இருந்தது என்ற எனது முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது. இந்த போட்டி மூசா நபிக்கும் சூனியக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற போட்டிக்கு ஒப்பானதாக இருந்தது. அந்த கூட்டத்தில் பல்வேறு சிந்தனைகளை கொண்ட மனிதர்கள் தத்தமது மார்க்கத்தை குறித்து சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்தனர், சிலர் சனாதன தர்மத்தின் இந்துக்களாக இருந்தனர், சிலர் ஆரிய சமாஜத்தின் இந்துக்களாக இருந்தனர், சிலர் பிரம்ம சமாஜத்தினராக இருந்தார்கள், சிலர் சீக்கியராக, சிலர் நமது எதிரி முஸ்லிம்களாக இருந்தனர். அனைவரும் தத்தமது கைத்தடியின் கற்பனை பாம்பை தோற்றுவித்தனர். ஆனால் இறைவன் எனது கையால் இஸ்லாமிய வழியின் கைத்தடியை ஒரு தூய மற்றும் ஞானமிக்க சொற்பொழிவின் வடிவில் அவர்களுக்கு எதிராக விட்டுவிட்டான். உடனே அது பாம்பாக மாறி அனைத்தையும் விழுங்கிவிட்டது. இன்று வரை சமுதாயத்தில் எனது வாயிலிருந்து வெளிப்பட்ட இந்த சொற்பொழிவை பாராட்டி பேசப்பட்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹி அலா தாலிக். அடுத்து ஒரு முன்னறிவிப்பை பற்றி கூறியவாறு அன்னார் கூறுகிறார்கள், இது இறை அடையாளமாகும். இதனை பற்றி பராஹினே அஹ்மதியாவில் உள்ளது. அது என்னவென்றால், யா அஹ்மது ஃபாசதுர் ரஹ்மத்த அலா ஷஃப்தியக்க. அஹ்மதே, ஞானங்களின் நீரூற்று உமது உதடுகளிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இதன் உண்மைத்துவம் பல ஆண்டுகளாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல நூல்கள் அரபி சொச்சரிவு மிக்கதாக எழுதப்பட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய் பரிசு தொகையுடன் இஸ்லாத்தின் ஆலிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு முன்னால் முன்வைத்தார்கள். ஆனால் எவரும் தலை தூக்கவில்லை, எவரும் போட்டிக்கு முன்வரவில்லை. இது இறை அடையாளமா அல்லது மனித முயற்சியா? மக்கள் பேசுகிறார்கள், இன்றும் பேசுகிறார்கள். ஆனால் அவ்வேளையில் எவரும் போட்டிக்கு முன்வரவில்லை. அடுத்து துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடையாளமாக ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை கூறுகிறேன். இது இந்நாட்களில் வெளிப்பட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடையாளமாகும். இது உண்மையில் மரணித்தவர் உயிர் பெற்றதற்கு ஒப்பானதாகும். இதன் விவரம் என்னவென்றால், தெற்கு ஹைதராபாத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவரின் மகன் அப்துல் கரீம் நமது மதரசாவிற்கு வந்தார். மதரசாவின் ஒரு மாணவ சிறுவனாக இருந்தார். விதிக்கேற்ப அவரை ஒரு வெறிநாய் கடித்துவிட்டது. நாம் அவரை சிகிச்சைக்காக கசோலி அனுப்பினோம். சில நாட்கள் வரை கசோலியில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு அவர் காதியான் வந்துவிட்டார். சிறிது நாட்களுக்கு பிறகு ஒருவரை வெறிநாய் கடித்துவிட்டால் அவரிடம் என்னென்ன விளைவுகள் வெளிப்படுமோ அதே விளைவுகள் அந்த நபரிடமிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. மேலும் அந்த நபர் தண்ணீரை கண்டு மிகவும் அஞ்சத் தொடங்கினார். அவரது நிலை கவலைக்கிடமானது. அப்போது அந்த அயல்வாசிக்காக என் உள்ளம் மிகவும் பதற்றம் அடைந்தது. அவர் தன் நாட்டை விட்டு வெளியேறி மிக தொலைதூரத்தில் இருந்து வந்துள்ளார். ஏழ்மையான மனிதர். இதை எண்ணி என் உள்ளம் மிகவும் பதற்றம் அடைந்தது. அவருக்காக துவாவின் பக்கம் என்னுடைய எண்ணம் திரும்பியது. ஒவ்வொரு நபரும் அந்த எளியவர் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு மரணித்து விடுவார் என எண்ணினார்கள். மேலும் அவரை அந்த விடுதியிலிருந்து வெளியேற்றி ஒரு வீட்டில் தனிமைப்படுத்தி மிகவும் எச்சரிக்கையாக வைத்திருந்தார்கள். மேலும் கசோலியில் உள்ள டாக்டருக்கு தந்தி அனுப்பி இப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு இனியும் வேறு ஏதாவது சிகிச்சை அளிக்கலாமா என்று கேட்கப்பட்டது. இதற்கு அங்கிருந்து அவருக்கு இனி எந்த ஒரு சிகிச்சையும் பயனளிக்க முடியாது என்ற பதில் வந்தது. ஆனால் அந்த ஆதரவற்ற எளியவருக்காக என்னுடைய உள்ளத்தில் ஒரு கருணை ஏற்பட்டது. துவாவிற்கான எண்ணமும் தோன்றியது.
மேலும் என்னுடைய நண்பர்களும் இந்த நபருக்காக துவா செய்ய வேண்டும் என மீண்டும் மீண்டும் என்னிடம் கோரிக்கையை வைத்தார்கள். ஏனென்றால் அந்த ஆதரவற்ற நிலையில் இருக்கின்ற அந்த ஏழை நபர் மீது கருணை காட்டப்பட வேண்டும். மேலும் இவ்வாறான இந்த மோசமான நிலையில் அவர் மரணித்துவிட்டால் எதிரிகளின் மகிழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்ற அச்சமும் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. எதிரிகள் மற்றும் விரோதிகள் கூச்சலிட ஆரம்பித்து விடுவார்கள். இவர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான பெரிய பெரிய வாதம் செய்கின்றார்களே என்று எண்ணும்போது என்னுடைய உள்ளத்தில் அவருக்காக மிகவும் வேதனையும் நிம்மதியற்ற நிலையும் ஏற்பட்டு வழக்கத்திற்கு மாற்றமான சூழல் உருவானது. அந்த சூழலானது தனது சக்திக்கேற்ப உருவாகாது, மாறாக இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த நிலை உருவாகும். அப்படி அந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் துவாவும் எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப எப்படிப்பட்ட தாக்கத்தை வெளிப்படுத்தும் என்றால் மரணித்தவரும் உயிர் தள்ளக்கூடிய அளவிற்கு அதில் தாக்கம் இருக்கும். எனவே இதற்காக துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அல்லாஹ்வின் அருள் கிடைத்துவிட்டது. மேலும் அந்த கவனமானது அதனுடைய உச்சத்தை எட்டிவிட்டது. மேலும் அந்த வேதனையானது என்னுடைய உள்ளத்தில் உறுதியாக குடிகொண்டு விட்டது. துவாவானது வேதனையால் நிரம்பி காணப்பட்டது. அப்போது உண்மையாகவே ஒரு வகையில் மரணித்தவராகவே கருதப்பட்ட அந்த நோயாளியின் மீது கவனம் செலுத்தப்பட்டதற்கான விளைவு வெளிப்பட்டது. நோய்வாய்ப்பட்ட அந்த நபர் நீரை கண்டு பயந்தார் அல்லது வெளிச்சத்தை கண்டு ஓடினார். அப்போது மீண்டும் ஒரு முறை அவருடைய உடல்நிலை சரியானது, ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்பியது. அவர் கூறினார், தற்போது எனக்கு தண்ணீரை கண்டு எந்த ஒரு அச்சமும் ஏற்படுவதில்லை. அப்போது அவருக்கு நீர் கொடுக்கப்பட்டது. அவர் எந்த ஒரு அச்சமுமின்றி அந்த நீரை அருந்திவிட்டு அதில் உழுவும் செய்துவிட்டு பிறகு தொழுகையையும் முடித்துவிட்டார். மேலும் முழு இரவும் நன்றாக உறங்கினார். அதன் பிறகு அவரிடம் இருந்த அந்த மிருகத்தனமான சுபாவமும் அச்சமும் விலகிவிட்டது. எந்த அளவிற்கு என்றால் சில நாட்களிலேயே அவர் முழுமையான முறையில் குணமடைந்து விட்டார். அத்தருணமே என்னுடைய உள்ளத்தில் இவ்வாறாக போடப்பட்டது. இந்த பைத்தியக்காரத்தனமான நிலையானது அவருக்கு ஏன் ஏற்பட்டது என்றால் அதன் மூலம் அவர் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக இறைவனுடைய அடையாளம் இதன் மூலம் வெளிப்பட வேண்டும் என்பதே ஆகும். அனுபவம் மிக்க மக்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், ஒருவரை வெறி பிடித்த நாய் கடித்துவிட்டால் மேலும் அந்த நபருக்கு அந்த வெறியின் தாக்கம் அதிகமாகிவிட்டது, மேலும் அந்த நபர் மீண்டும் உயிர் பிழைத்து விட்டார் என்ற இவ்வாறான செய்தியை உலகில் எங்கும் கேட்டதில்லை. கசோலியில் வெறி பிடித்த நாய் கடித்தவர்களுக்கென்று அந்த துறையில் அரசாங்கம் சார்பாக நியமிக்கப்பட்ட பிரசித்தி பெற்ற டாக்டர்கள் நம்முடைய தந்திக்கு பதில் தந்தியாக அவருக்கு எந்த ஒரு சிகிச்சையும் அளிக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள். இதைவிட ஒரு சிறந்த சான்றாக எதுவும் இருக்க முடியாது. அதற்கு பிறகு டூயி தொடர்பாக இவ்வாறு கூறுகிறார்கள், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியர்களின் பார்வையில் அந்த டாக்டர் டூயி என்பவன் ஒரு அரசராகவும் மகத்துவமாகவும் வாழ்ந்து வந்தான். அவனை இறைவன் என்னுடைய முபாஹிலா மற்றும் துவாவினால் அழித்துவிட்டான். மேலும் அதன் மூலம் ஒரு உலகையே என் பக்கம் திருப்பிவிட்டான். இந்த சம்பவமானது உலகத்தில் பிரசித்தி பெற்ற அனைத்து நாளிதழ்களிலும் வெளியிடப்பட்டு முழு உலகிலும் சாதாரண பாமர மக்கள் மற்றும் உயர்தர மக்கள் ஆகிய அனைவரிடமும் சென்று சேர்ந்தது. மேலும் அன்னார் மற்றொரு அடையாளம் குறித்து கூறுகிறார்கள், குலாம் தஸ்தகீர் கசோரி தாமாகவே என்னிடம் முபாகலாவிற்கு முன்வந்து மேலும் தன்னுடைய புத்தகத்தில் யார் பொய்யரோ அவரை இறைவன் அழித்து விடுவான் என்று எழுதியிருந்தார். ஒரு தரப்பிலான முபாகலாவாக அது இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த மௌலவி சுயமே அழிந்துவிட்டார். நம்மை எதிர்க்கின்ற மௌலவிகள் இது எந்த அளவிற்கு ஒரு தெளிவான அடையாளமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய உதவி அன்னாருடன் எவ்வாறாக இருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு அடையாளத்தை அன்னார் கூறுகிறார்கள். ஒவ்வொரு நடுநிலையாளரும் மௌலவி குலாம் தஸ்தகீர் கசோரியின் புத்தகத்தை பார்த்து அவர் சுயமே முன்வந்து என்னுடன் எவ்வாறு முபாகலா செய்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் ஃபைசே ரஹ்மானி என்ற தன்னுடைய புத்தகத்திலும் அதை வெளியிட்டார். அந்த முபாகலாவின் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர் மரணித்து விட்டார். எவ்வாறு ஜம்முவை சார்ந்த சிராக் தீன் என்பவர் தாமாகவே முபாகலாவிற்கு முன்வந்தார். மேலும் நம் இருவரில் யார் பொய்யரோ அவரை இறைவன் அழித்து விடுவான் என்று எழுதியிருந்தார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர் பிளேகில் தன்னுடைய 2 மகன்களுடன் மரணித்து விட்டார். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், என் மீது எனது சமுதாயம் பல்வேறு விதமான ஆட்சேபனைகளை முன்வைக்கிறார்கள். எனக்கு அந்த ஆட்சேபனைகள் ஒரு பொருட்டே அல்ல. ஒருவேளை நான் இந்த ஆட்சேபனைகளுக்கு பயந்து உண்மையின் வழியை விட்டுவிட்டால் அது கொடிய ஈமானற்ற செயலாகும். மேலும் அவர்கள் சுயமே சிந்திக்க வேண்டும்.
ஒரு மனிதருக்கு இறைவன் தன்புறம் இருந்து இறை ஞானத்தை வழங்கி இருக்கின்றான். மேலும் சுயமே அவருக்கு வழிகளை காண்பிக்கின்றான். மேலும் அவரை தனது உரையாடல்களால் கௌரவிக்கின்றான். மேலும் அவரை உண்மைப்படுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான அடையாளங்களை காண்பித்திருக்கின்றான் எனும்போது, ஓர் எதிரியின் யூகங்களை ஒரு பொருட்டாக கருதி இந்த உண்மைத்துவத்தின் சூரியனிடமிருந்து முகத்தை எவ்வாறு திருப்ப முடியும்? மேலும் எனக்கு மக்களுடைய வார்த்தைகளால் தாக்கத்திற்குள்ளாகி உண்மையை விட்டுவிட முடியாதுதான் கூறினார்கள். மேலும் எனக்கு அக மற்றும் புற எதிரிகள் என்னுடைய குறைகளை கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற இவ்விஷயம் பற்றி ஒரு கவலையும் இல்லை. மேலும் அதன் மூலமாகவும் என்னுடைய மேன்மைதான் நிரூபணமாகின்றது. ஒருவேளை குறையை கண்டுபிடிக்கின்றார்கள் என்றால் இதுவும் என்னுடைய மேன்மையாகவே நிரூபணமாகின்றது. இது எவ்வாறு நிரூபணமாகின்றது என்றால், ஒருவேளை இன்ன குறைகளை அவர்கள் கூறுகின்ற எல்லாவித குறைகளையும் நான் என்னுள் கொண்டுள்ளேன் என்றால், ஒருவேளை எல்லாவித குறைகளையும் நான் தன்னகத்தை கொண்டுள்ளேன். மேலும் அவர்களுடைய கூற்றுக்கு ஏற்ப மீறுபவனாகவும், பொய்யனாகவும், தஜ்ஜாலாகவும், இட்டுக்கட்டுபவனாகவும், நம்பிக்கை துரோகம் செய்பவனாகவும், விலக்கப்பட்டதை உண்பவனாகவும், சமுதாயத்தில் விரிசலை ஏற்படுத்துபவனாகவும், குழப்பவாதியாகவும், கட்டுப்படாதவனாகவும், பொய்யனாகவும், இறைவன் மீது சுமார் 30 வருடங்களாக இட்டுக்கட்டி பொய் உரைப்பவனாகவும், மேலும் நல்லடியார்கள் இறை நேசர்களை வசைபாடுபவனாகவும், என்னுடைய ஆன்மாவில் தீமை மற்றும் தீய நடவடிக்கைகள் மற்றும் சுயநலத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்றாலும், உலகை கொள்ளையடிப்பதற்காகவே இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளேன் என்றாலும், என்னை நவுதுபில்லாம் அவர்களது கூற்றுக்கேற்ப எனக்கு இறைவன் மீது நம்பிக்கையே இல்லை என்றாலும், உலகில் என்னிடம் இல்லாத எந்த ஒரு குறையும் இல்லை என்றாலும், இவ்வளவு விஷயங்கள் இருந்திருந்தும், உலகின் அனைத்து குறைகளும் என்னிடம் இருந்தும், மேலும் அனைத்து அநீதியும் என்னுடைய உள்ளத்தில் நிரம்பியிருந்தும், காரணமின்றி பலரது செல்வத்தை நான் விழுங்கியவனாக இருந்தும், பலரை நான் செல்வத்தை விழுங்கிவிட்டதாக இவர்கள் கூறுகிறார்கள். பலரை நான் வானவர்களைப் போன்று தூயவர்களாக இருந்த பலரை நான் வசைபாடி இருந்தும், தூய மக்களை நான் திட்டியுள்ளதாக கூறுகிறார்கள். மேலும் எல்லாவித தீமையிலும் கொள்ளையிலும் நான் அதிகம் பங்கு பெற்றிருக்கின்றேன் என்றிருந்தும், பிறகு இதில் என்ன மாறி ஏற்பட்டுள்ளது? நான் தீயவனாக, தீய நடவடிக்கை உடையவனாக, நம்பிக்கை துரோகியாக, பொய்யனாக இருந்தும், எனக்கு எதிராக ஒரு வானவரை ஒத்த நபர் வந்திருந்தும் அவரே கொல்லப்பட்டார். எவர் முபாகலா செய்தாரோ அவரே அழிந்து போனார். என்னை சபித்தவர் மீதே அந்த சாபம் திரும்பியது. எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவரே தோல்வியடைந்துள்ளார். அனைத்து விஷயங்களும், அனைத்து தீமைகளும் என்னுள் இருக்கின்றன என்றாலும், எனக்கு எதிராக யார் வந்தாலும் அவரை அல்லாஹ் முடித்து விடுகின்றான். மேலும் எனக்கு வெற்றியை வழங்குகின்றான். இது என் மீதான வினோதமான ஆட்சேபனைகளாகும் கூறுகிறார்கள். இவ்வாறாக உதாரணமாக இதே நூலில் ஹக்கீகத்துல் வஹீல் அன்னார் கூறுகிறார்கள். இந்த விஷயங்களின் ஆதாரத்தை காண்பீர்கள். அந்த நூலில் பல உதாரணங்களை அன்னார் வழங்கியுள்ளார்கள். ஒருவேளை எவரேனும் படித்தால் அவருக்கு எண்ணற்ற விஷயங்கள் தென்படும், அடையாளங்கள் தென்படும் கூறினார்கள். இவ்வாறான போட்டிகளின் போது நானே அழிந்திருக்க வேண்டும், என் மீதே இடி விழுந்திருக்க வேண்டும், கோட்பாட்டிற்கு ஏற்ப நானே அழிந்திருக்க வேண்டும். ஒருவேளை என் மீது அனைத்து தீமைகளும் இருக்கின்றனவென்றால் என் மீது இடி விழுந்திருக்க வேண்டும். மாறாக எவருக்கு போட்டியாகவும் நின்றிருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. ஒருவேளை நான் அவ்வாறு இருந்திருந்தால் எவருக்கும் எனக்கு போட்டியாக வர வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. ஏனென்றால் குற்றவாளிக்கு இறைவனே எதிரியாவான். நான் இப்படிப்பட்ட குற்றங்களை இழைத்தவன் என்றால் இறைவனே எனது எதிரியாக ஆகியிருப்பான். உலகில் குழப்பத்தை அல்லாஹ் நாடுவதில்லை. எனவே கூறுகிறார்கள், இறைவனுக்காக சிந்தியுங்கள். இந்த எதிர்மறையான தாக்கம் ஏன் வெளிப்பட்டது? எனக்கு எதிராக நல்லவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள்? பெயரளவில் நல்லவர்களாக இருந்தவர்கள். மேலும் ஒவ்வொரு போட்டியிலும் இறைவன் என்னை காப்பாற்றினான். இதிலிருந்து எனது மேன்மை நிரூபணமாகவில்லையா? நீங்கள் கூறுகின்ற ஆட்சேபனைகளும் என்னுடைய மேன்மையாகும். என்னுடைய மேன்மையே ஆகும். மேலும் அதிலிருந்து என்னுடைய உண்மைத்துவம் நிரூபணமாகின்றது. ஆக இது நன்றி செலுத்தும் இடமாகும். என்னுடன் தொடர்பு படுத்தப்படுகின்ற தீமைகளும் எனது மேன்மையாகவே நிரூபணமாகின்றன. எவ்வாறிருப்பினும் இந்த சில உதாரணங்கள் மற்றும் விஷயங்களை நான் அன்னார் தொடர்பாக சுருக்கமாக எடுத்துரைத்தேன். எதிரிகள் அன்னாரது நூல்களை படித்தால் அன்னாருடனான இறைவனது உதவிகளையும் அன்னாருடைய பண்புகளாக நான் கூறியவை மேலும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடையாளங்களையும் கண்டிருந்தால், காலத்தின் தேவையையும் கண்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அது மட்டுமின்றி காலத்தின் தேவையின் அடிப்படையில் ஆட்சேபனை செய்கின்ற இந்த ஆலிம்களும் கூட இந்த காலம் ஒரு சீர்திருத்தவாதி அல்லது வழிகாட்டியை நாடுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஆனால் அவ்வாறிருந்தும் கூட இறைவனால் அனுப்பப்பட்ட மனிதரை சுயமே அவர்கள் மறுக்கிறார்கள். மேலும் முஸ்லிம் பொதுமக்களையும் வழி கெடுக்கிறார்கள். வானத்து அடையாளங்கள் நிறைவேறிவிட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னறிவிப்புகள் நிறைவேறிவிட்டன. ஆனால் பிறகும் கூட இவர்கள் தங்களது துரதிர்ஷ்டத்துக்கே குரல் கொடுக்கின்றார்கள். இதன் பக்கம் பார்ப்பதில்லை. இன்று முஸ்லிம்கள் ஒருவேளை இந்த உண்மையை புரிந்திருந்தால், அதாவது வரவேண்டிய மசீஹ் மற்றும் மஹ்தி வந்துவிட்டார், மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை நேசரும் உண்மை அடியாரும் இவரே ஆவார், மேலும் அவரது பையத்தில் வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளையின்படி அவசியமானதாகும். முழு விசுவாசத்துடன் அவரது பையத்தில் இணைந்துவிட்டால் முஸ்லிம்கள் உலகில் தனது மேன்மையை ஏற்றுக்கொள்ளச் செய்ய முடியும். இல்லையென்றால் தற்போது நடக்கின்ற அதே நிலைதான் இருக்கும். மேலும் அல்லாஹ் தாலாவின் அருள்களை ஈர்க்கின்றவர்களாக ஆக முடியும். அன்னாரை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அறிவையும் சிந்திக்கும் திறனையும் வழங்குவானாக. ரமலானின் மாதத்தில் அஹ்மதிகள் எங்கு தனக்காக துவா செய்கின்றார்களோ அங்கு எல்லாவித குழப்பங்களில் இருந்தும் ஜமாத் விலகி இருக்கவும் துவா செய்யுங்கள். அங்கு முஸ்லிம் சமுதாயத்திற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா அவர்களது கண்களை திறப்பானாக. மேலும் இருளில் இருந்து அவர்களை மீட்பானாக. மேலும் அவர்களுக்கு இந்த விஷயத்தின் புரிதலை வழங்குவானாக. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்தஸ்து ஹத்மே நுபுவத்தின் உண்மைத்துவத்தை அறிந்தவராகிய, ஹத்மே நுபுவத்தின் அந்தஸ்தை உண்மையாகவே தெரிந்து கொண்டவராகிய ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி, மசீஹே மவூத் மற்றும் மஹ்தியே மஹூத் அவர்களே ஆவார்கள். மேலும் அவர்களுடைய ஜமாத்தே ஆகும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டுமாக. பாகிஸ்தானின் அஹ்மதிகள் குறிப்பாக தங்களது நாட்டிற்காக துவா செய்ய வேண்டும். பாகிஸ்தானின் அஹ்மதிகளுக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தாலா குழப்பவாதிகள் மற்றும் தீமையை விரும்புபவர்கள், சுயநலவாத அமைப்புகள் மற்றும் லீடர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவானாக. அதே போன்று புர்கினோ ஃபாசோவின் அஹ்மதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா அவர்களை அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பாக வைப்பானாக. பங்களாதேஷின் அஹ்மதிகளை குறிப்பாக துவாக்களில் நினைவில் கொள்ளுங்கள். அங்கும் ஒவ்வொரு ஜுமாவிலும் ஏதேனும் அபாயம் இருக்கத்தான் செய்கின்றது. அஹ்மதிய உலகிற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா அனைத்து தீமைகளிலிருந்தும் ஒவ்வொரு அஹ்மதியையும் பாதுகாப்பாக வைப்பானாக. மேலும் ஒவ்வொரு அஹ்மதிக்கும் உறுதியான பாதத்தை வழங்குவானாக. மேலும் ஈமான் மற்றும் நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்வானாக. உலகின் அழிவிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவும் துவா செய்யுங்கள். இன்றைய சூழ்நிலையாவது உலகம் நெருப்பின் விளிம்பில் நிற்கின்றது. வெளிப்படையான போர்களில் உலகம் முன்னேறுகின்றது. அதன் காரணத்தினால் அழிவு வரக்கூடும். மேலும் ஒழுக்க ரீதியான தீமைகளும் எல்லையை அடைந்துவிட்டன. மேலும் அல்லாஹு தாலாவை எவ்வாறு இவர்கள் விட்டுவிடுகின்றார்கள் என்றால், இம்மக்கள் அல்லாஹு தாலாவின் கோபத்தை தூண்டுகின்றவர்களாக ஆகிவிடக்கூடாது. மேலும் இதன் காரணத்தினால் பிறகு அல்லாஹு தாலாவின் தண்டனை அவர்கள் மீது இறங்காமல் இருக்கட்டும். அல்லாஹு தாலா அஹ்மதிகளை அனைத்து தீமைகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக. அஹ்மதிகள் தங்களது கடமைகள் மற்றும் உரிமைகளை நிறைவேற்றுகின்ற நல் வாய்ப்பை வழங்குவானாக. மேலும் எல்லாவித அபாயங்களிலிருந்தும் காப்பாற்றியவாறு தன்னுடைய பாதுகாப்பில் அடைக்கலத்தில் கொண்டு வருவானாக. இந்த ஒரு அறிவிப்பையும் செய்கின்றேன். நேற்று 23 மார்ச்சிலிருந்து வார இதழாகிய மாறாக வாரத்தின் இருமுறை ஆரம்பமாகிவிட்டிருந்தது அல் ஃபசல் இன்டர்நேஷ்னல். தற்போது அது அல் ஃபசல் நாளிதழாக உருப்பெற்றுவிட்டது. எனவே உருது தெரிந்த மக்கள் அதிகமாக இதனை வாசிக்க வேண்டும், வாங்கவும் வேண்டும், சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அல்லாஹ் தாலா அதிலிருந்து பலன் பெறுகின்ற நல் வாய்ப்பை அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் அல் ஃபசலில் கட்டுரை எழுதக்கூடியவர்களுக்கும் அவர்கள் உயர்தர கட்டுரைகளை எழுதுவதற்கான நல் வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله.
عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر